திருவையாறுல தங்கி இருந்த குடந்தை ஜோதிடர்கிட்ட ஜோதிடம் கேட்ட பிறகு குந்தவையும் வானதியும் அங்கே இருந்து சோழ மாளிகைக்கு போறாங்க. ஏற்கனவே சோழ மாளிகையில செம்பியன் மாதேவியும் சேந்தன் அமுதனாகிய மதுராந்தகரும் அவர் கூட பூங்குழலியும் இருந்தாங்க. சோழ மாளிகையில அவங்க தங்கி இருந்தப்போ சீனத்து பட்டு வியாபாரிகள் 2 பேரு அவங்கள பாக்குறாங்க. கடைசியில தான் தெரிஞ்சது வந்தியத்தேவனும் பொன்னியின் செல்வரும் தான் பட்டு வியாபாரியா வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. பிறகு செம்பியன் மாதேவி பொன்னியின் செல்வர்கிட்ட கடல் கடந்து கப்பல் ஏறி போறதுக்கு முன்னால உன்னுடைய குலம் தழைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்யணும். அதனால மகுடாபிஷேகத்தோட சேர்த்து வானதியை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. அதை கேட்டு வானதி விம்மி விம்மி அழுறா. இந்த நிகழ்வோட தான் முந்தின பகுதி முடிவடைஞ்சது. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய இறுதி பாகமான 5வது பாகத்துல இறுதி பகுதியை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 86 கனவா நனவா. மறுநாள் காலையில் செம்பியன் மாதேவியும் மதுராந்தகரும் பூங்குழலியும் தஞ்சைக்கு புறப்பட்டார்கள். பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவரும் உறையூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போய் வர எண்ணியிருந்தார்கள். அவர்கள் புறப்படுவதற்கு முன்னால் பொன்னியின் செல்வர் குந்தவை தேவியிடம் விடை பெற்றுக் கொள்வதற்காக சென்றார். அக்கா, தாங்கள் பழைய அறைக்கு அவசியம் போக வேண்டுமா என்று கேட்டார். தம்பி, நீங்கள் உறையூருக்கு அவசியம் போக வேண்டுமா? எங்களுடன் பழைய அறைக்கு வரக்கூடாதா என்று கேட்டாள். இல்லை அக்கா, உறையூரில் ஆழ்வார்க்கடியானை முக்கியமான காரியத்துக்காக சந்திப்பதாக சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னார் பொன்னியின் செல்வர். ஆஹா, நீ இப்போதெல்லாம் முன்மாதிரி இல்லை. தம்பி, உன்னுடைய மனசு மிகவும் கெட்டு போய்விட்டது. என்னை நீ லட்சியம் செய்வதே இல்லை. இந்த மாறுதலுக்கு காரணம் அந்த வல்லத்து அரசரின் சிநேகம்தான் என்று கருதுகிறேன். இளைய பிராட்டி இப்படி கூறியதும், அக்கா, வீணாக அவர் பேரில் பழியை போடாதீர்கள். எனக்கு பிராயம் வந்துவிடவில்லையா? ஒரு பெரிய ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ளப் போகிறேன். இனிமேலாவது என்னுடைய இஷ்டப்படி நான் நடந்து கொள்ள வேண்டாமா என்று இளவரசர் கேட்டதும், நன்றாக நடந்து கொள் தம்பி. உன்னுடைய அதிகாரத்தை என்மேல் காட்டாமல் இருந்தால் சரி என்றாள் குந்தவை. அக்கா, மகுடாபிஷேகத்துக்கு மட்டும் வந்துவிடுங்கள். அப்புறம் உங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றார் பொன்னியின் செல்வர். மகுடாபிஷேகத்துக்கு வர வேண்டும் என்றால் அது வானதியின் விருப்பம். அவள் போக வேண்டுமென்றால் நானும் வருவேன். இல்லாவிட்டால் வரமாட்டேன் என்றாள் குந்தவை. அந்த பெண்ணை எங்கே அக்கா என்றார் பொன்னியின் செல்வர். அவள் பொன்னி நதிக்கு பூஜை செய்ய போயிருக்கிறாள். உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து அருள வேண்டுமென்று பிரார்த்தனை செய்ய போயிருக்கிறாள் என்றாள் குந்தவை. இளவரசர் சிரித்துவிட்டு, அவளுடைய பிரார்த்தனை நிறைவேறட்டும், நான் புறப்படுகிறேன் என்றார். தம்பி, உன்னை போல் குரூரமானவனை நான் பார்த்ததே இல்லை. வானதி இரவெல்லாம் தூங்கவே இல்லை. நினைத்து நினைத்து விம்மிக் கொண்டிருந்தாள். காவேரி படித்துறைக்கு சென்று அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு போ என்றாள் குந்தவை. அவள் தூங்காதது மட்டுமா, என்னுடைய தூக்கத்தையும் அவள்தான் பறித்து கொண்டு விட்டாள் போலிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கட்டிக்கொண்டு வாழ்நாளெல்லாம் நான் கஷ்டப்பட வேண்டும் என்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே பொன்னியின் செல்வர் அந்த அரண்மனையின் பின்புறம் விரைந்து சென்றார். தோட்டத்தை தாண்டியதும் பொன்னி நதியின் படித்துறையில் வானதி அமர்ந்திருப்பதையும் பக்கத்தில் இருந்த தட்டிலிருந்து மலர்களை எடுத்து பொன்னி நதியின் வெள்ளத்தில் ஒவ்வொன்றாக போட்டுக் கொண்டிருப்பதையும் பார்த்தார். வானதியின் அருகில் சென்று, வானதி, பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறாயா? நான் உன் கனவை கலைத்து விட்டேனா என்று கேட்டார். நான் பகல் கனவுதான் காண்கிறேன் ஐயா. ஆனால் என் கனவை தாங்கள் எப்படி கலைக்க முடியும்? இரவிலே கண்டாலும் பகலிலே கண்டாலும் அந்த கனவின் நடுநாயகமாக இருப்பவர் தாங்கள் மட்டும்தான். தங்களை பக்கத்தில் பார்க்கும்போது இது கனவா நனவா என்று எனக்கு தோன்றிவிடுகிறது. திருநல்லம் அரண்மனை தோட்டத்தில் தங்களை சந்தித்த போது நான் தங்களை யானைப்பாகன் என்றே நினைத்தேன். தாங்கள் சாதாரண யானைப்பாகனாகவே இருக்கக்கூடாதா என்று பின்னர் பல தடவை நான் எண்ணியதுண்டு. அத்தோடு நானும் அரசர் குலத்தில் பிறந்தவளாய் இல்லாமல் கடற்கரையில் வாழும் படகுக்காரர் குடும்பத்தில் பிறந்திருக்க கூடாதா என்றும் எண்ணிக்கொள்வேன். வானதி இப்படி கூறியதும், தெரிகிறது வானதி, தெரிகிறது. நீ பூங்குழலியை பார்த்து பொறாமைப்படுகிறாய் என்றார் பொன்னியின் செல்வர். ஆம், அது உண்மைதான். உண்மையிலேயே பூங்குழலி தேவியை பார்த்துத்தான் நானும் பொறாமைப்படுகிறேன். அவருடைய மனோரதம் நிறைவேறிவிட்டது. அவரும் அவருடைய காதலரும் கோடிக்கரைக்கு போய் அலைக்கடலில் படகு செலுத்தியும் குழகர் கோயிலில் சேவை செய்தும் ஆனந்த வாழ்க்கை நடத்தப் போகிறார்கள்.
அவர் ஏன் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்? சிரிக்கத்தான் செய்வார். ஐயா, தாங்கள் என்னை வேறு எந்த விதத்திலும் தண்டிக்கலாம். ஆனால் பூங்குழலி தேவி என்னை பார்த்து சிரிக்கும்படி மட்டும் செய்து விடாதீர்கள் என்றாள் வானதி. வானதி, நீ கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டிரு. நேற்று பூங்குழலி உன்னை பார்த்து சிரித்தாள் அல்லவா? அவளை பார்த்து நீ சிரிக்கும் காலம் வரும். பொன்னியின் செல்வர் இப்படி கூறியதும், சுவாமி, நான் பூங்குழலி தேவியை பார்த்து சிரிக்க விரும்பவில்லை. யார் வேண்டுமானாலும் என்னை பார்த்து சிரித்து கொண்டு போகட்டும். தங்களுடைய பொன்முகத்தில் புன்னகையை காண்பதற்குத்தான் ஆசைப்படுகிறேன். மற்றவர்களை பார்க்கும் போதும் பேசும்போதும் தங்கள் முகம் மலர்ந்திருக்கிறது. ஆனால் என்னை பார்க்கும்போது மட்டும் தங்களுடைய புருவங்கள் நெருகின்றன. இப்போது கூட தங்களை பார்ப்பதற்கே எனக்கு பயமாயிருக்கிறது என்றாள் வானதி. வானதி, இதை கேள். உன்னை பார்த்ததும் என் முகம் சுருங்குவதற்கு காரணம் இருக்கிறது. மற்றவர்களால் எனக்கு எவ்வித இடையூறும் இல்லை. அவர்களால் என் மன நிம்மதி குலைவதும் இல்லை. ஆனால் உன்னால் என் உள்ளம் அமைதியை இழக்கிறது. நேற்றிரவு நீ தூங்கவில்லை என்று என் தமக்கையார் கூறினார். நானும் தூங்கவில்லை. வானதி, பல நாட்களாகவே நான் தூங்குவதில்லை. அதற்கு காரணம் உன்னுடைய நினைவுதான். உன்னுடைய நினைவு இப்படியெல்லாம் என்னை ஆட்கொண்டிருப்பதால் உன்னை நேருக்கு நேர் பார்க்கும்போது என் முகம் சுருங்குகிறது, புருவங்கள் நெருகின்றன. என் வாழ்க்கையில் நான் சாதனை செய்ய விரும்பும் காரியங்களுக்கெல்லாம் நீ தடங்கலாகி விடுவாயோ என்று நான் அஞ்சுகிறேன். சுவாமி, தங்கள் காரியங்களுக்கு நான் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன். 3 உலகையும் ஆள பிறந்த தங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் இடையூறாக நான் இருக்க மாட்டேன். ஆகையினாலேதான் தங்கள் அருகில் சோழ சிங்காதனத்தில் உட்காரவும் நான் மறுக்கிறேன். வானதி, சோழர் குல சிங்காதனம் மகிமையில் பெரியதானாலும் அளவிலே சிறியது. அதில் ஒருவர்தான் அமர முடியும். சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் வேறொரு சிங்காதனம் அமைத்து அதில்தான் சக்கரவர்த்தினி அமர வேண்டும். என்னுடைய நெஞ்சமாகிய சிம்மாசனத்தில் ஏற்கனவே நீ இடம் தயார் செய்து கொண்டு விட்டாய். அதை நான் உனக்கு தருவதில் எவ்வித தடையும் இல்லை. ஆனால் இந்த பெரிய சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக உண்மையிலேயே நீ விரும்பவில்லையா வானதி என்று கேட்டார் பொன்னியின் செல்வர். அந்த ஆசை எனக்கு சிறிதும் இல்லை. சோழ குலத்து புராதன மணிமகுடங்களை நான் பார்த்திருக்கிறேன். கையில் எடுத்து பார்த்திருக்கிறேன். அவற்றில் ஒன்றை என் தலையில் வைத்து கொண்டால் அதன் கனம் என் தலையை அமுக்கி கழுத்தை நெரித்து மூச்சு விட திணறும்படி செய்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். அப்படிப்பட்ட மணிமகுடத்தை சுமக்க வலிமையும் தைரியமும் உள்ளவர்கள் அதை சுமக்கட்டும். தாங்கள் கடல் கடந்த நாடுகளுக்கு பிரயாணம் புறப்படுவதற்கு முன்னால் எனக்கு வேறொரு பரிசு கொடுத்துவிட்டு போங்கள். அரண்மனை நந்தவனத்திலிருந்து அழகான மலர்களை பறித்து தொடுத்து மாலை கட்டி தருகிறேன். என்னால் எளிதில் சுமக்கக்கூடிய அந்த மாலையை என் கழுத்தில் சூட்டி என்னை தங்கள் அடிமையாக்கி கொண்டு விட்டு புறப்படுங்கள். வானதி இப்படி கூறியதும், நான் சீன வர்த்தகர்களிடமிருந்து நவரத்தின மாலையை உனக்கு பட்டாபிஷேக பரிசாக கொண்டு வந்தேன் என்று பொன்னியின் செல்வர் கூறிக்கொண்டிருக்கும் போதே, தங்கள் பட்டாபிஷேகத்துக்கு எனக்கு பரிசு எதற்கு என்று கேட்டாள் வானதி. சரி, வேண்டாம். வானதி, நீயும் நானும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நான் புறப்படுவதற்கு முன்னால் உன் விருப்பத்தின்படி உனக்கு ஒரு மாலை சூட்டிவிட்டு போகிறேன். நான் சூட்டும் அந்த மணமாலைக்கு பதிலாக நான் ஒவ்வொரு தடவை அயல் நாடுகளிலிருந்து திரும்பி வரும்போதும் நீ ஒவ்வொரு பூமாலையுடன் காத்திருக்க வேண்டும். கடல் கடந்த தூர தூர தேசங்களுக்கெல்லாம் சென்று புலிக்கொடியை நாட்டிவிட்டு வெற்றி முழக்கத்துடன் நான் திரும்பி வரும்போதெல்லாம் நீ ஒரு வெற்றி மாலையுடன் எனக்காக காத்திருக்க வேண்டும் என்றார் இளவரசர். ஒரு மாலை என்ன, 100 மாலைகள் தொடுத்து வைத்துக்கொண்டு காத்திருப்பேன். இத்தேச மக்கள் எல்லோரும் காத்திருப்பார்கள் என்றாள் இளவரசி வானதி. அத்தியாயம் 87. புலவரின் திகைப்பு. அருள்மொழிவர்மருக்கு திருமுடி சூட்டி விழா நெருங்க நெருங்க சோழ நாடு முழுவதும் ஒரே கோலாகலமாகி வந்தது. முடிசூட்டு விழாவுக்கு 2 தினங்களுக்கு முன்னால் இருந்து சோழ நாட்டின் 4 திசைகளிலிருந்தும் ஜனங்கள் தஞ்சையை நோக்கி வரத் தொடங்கிவிட்டார்கள். கோட்டையின் வாசல் கதவுகள் திறந்து விடப்பட்டன. ஜனங்களுடைய சௌகரியத்துக்காக வேறு பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தஞ்சை கோட்டைக்கு உட்புறமும் புறநகரமும் தேவேந்திரனின் அமராவதி நகரத்தை போல அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. மகுடாபிஷேகத்துக்குரிய வேளை வருவதற்கு வெகுநேரம் முன்னதாகவே பட்டாபிஷேக மண்டபத்தின் வாசலில் ஜனத்திரள் சேர ஆரம்பித்து விட்டது. மகுடாபிஷேகத்துக்குரிய சடங்குகள் எல்லாம் நடந்தேறின. சோழ குலத்து மன்னர்கள் வழி வழியாக பட்டாபிஷேக தினத்தன்று சிரசில் சூட்டிக்கொள்ளும் மணிமகுடம், மார்பில் அணியும் நவரத்தின மாலை, இடையில் தரிக்கும் உடைவாள், கையில் ஏந்தும் செங்கோல் ஆகியவற்றை ஒரு பெரிய சித்திர தாம்பாளத்தில் வைத்து சபையில் பெரியவர்களுக்கு முன்னால் எல்லாம் கொண்டு போனார்கள். அவர்கள் அத்தாம்பாளத்தை தொட்டு ஆசி கூறினார்கள். பிறகு ஆஸ்தான புலவராகிய நல்லன் சாத்தனார் எழுந்து நின்றார்.
அவர் சோழ குலத்தின் தொல் பெருமையும், அக்குலத்தில் பரம்பரையாக வந்து புகழ்பெற்ற வீர மன்னர்களின் வரலாற்றையும் இசை கலந்த சந்த பாடலாக பாட ஆரம்பித்தார். அவர் சோழகுல பெருமையை பாடி முடித்ததும் அவருக்கு பிறகு வடமொழி புலவர்களும், புத்த பிக்ஷுக்களும், சிவாச்சாரியார்களும், வைணவ ஆச்சாரியர்களும் வாழ்த்து கூறுவதற்கு காத்திருந்தார்கள். சின்ன பழுவேட்டரையர் தமது கரத்தினால் சோழர் குலத்து புராதன கிரீடத்தை எடுத்து பொன்னியின் செல்வரின் சிரசில் சூடுவதற்கு ஆயத்தமாயிருந்தார். அப்போது அவருக்கு அருகில் புதிய ஆள் ஒருவன் திடுதிப்பென்று வந்து சேர்ந்தான். அவ்வளவு ஜனக்கூட்டத்தையும் தாண்டி அவன் எப்படி அருகில் வந்தான் என்பது பலருக்கும் வியப்பு அளித்தது. ஆனால் வந்தியத்தேவனுக்கு அந்த வியப்பு தோன்றவில்லை. மாறுவேடம் பூண்டிருந்த அந்த புதிய மனிதன் ஆழ்வார்க்கடியான் தான் என்பதை வந்தியத்தேவன் அறிந்திருந்தான். அதை தெரிவிக்கும் விதமாக பொன்னியின் செல்வரை நோக்கினான். அவரும் அந்த சமிக்ஞையை தெரிந்து கொண்டவராக தோன்றினார். சின்ன பழுவேட்டரையரின் காதில் ஆழ்வார்க்கடியான் என்ன ரகசிய செய்தியை சொன்னானோ தெரியாது. உடனே அவருடைய முகத்தில் பெரும் கவலையும் கலக்கமும் குடிகொண்டன. ஒரு கணம் தயங்கி நின்றுவிட்டு அவனை அழைத்து கொண்டு அச்சபா மண்டபத்தில் அதிக கூட்டமில்லாத ஒரு பக்கத்துக்கு அவர் சென்றார். அதை பொன்னியின் செல்வரும் கவனித்தார். நல்லன் சாத்தனார் சோழர் குல பெருமையை கூறி வந்த போதெல்லாம் கை கூப்பி வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டு வந்த பொன்னியின் செல்வர் இப்போது அந்த புலவரை நோக்கி, ஐயா புலவரே, இத்தனை நேரமும் தாங்கள் கூறி வந்த புகழெல்லாம் என் முன்னோர்களை பற்றியே அல்லவா? இந்த புராதன பெருமை வாய்ந்த சிங்காதனத்தில் அமர்ந்து மணிமகுடம் சூட்டிக்கொள்வதற்கு தகுதியுள்ளவனாக நான் என்ன காரியம் செய்திருக்கிறேன்? அதை தங்களுக்கு இயன்ற வகையில் எடுத்து கூறலாமே என்றார். புலவர் திகைத்து நின்றதை பார்த்த பொன்னியின் செல்வர், ஐயா, தாங்கள் திகைத்து நிற்பது இயல்புதான். தங்கள் பேரில் குற்றமில்லை. அவ்வாறு என்னுடைய புகழை பாட்டில் அமைத்து பாடும்படியாக நான் இன்னமும் ஒரு காரியமும் செய்யவில்லை. இன்றுதான் தொடங்கப் போகிறேன் என்றார். அத்தியாயம் 88 பட்டாபிஷேகம். அருள்மொழிவர்மர் தொடர்ந்து புலவரை பார்த்து கூறினார். ஐயா, தங்களை நான் ஒன்று கேட்கிறேன். சிபி சக்கரவர்த்தி முதல் சிவஞான கண்டராதித்தர் வரையில் எங்கள் சோழ குலத்து மன்னர்களின் புகழை தாங்கள் விரித்து உரைத்தீர்கள். அவையெல்லாம் இந்த புராதன குலத்தில் பிறக்கும் பாக்கியம் பெற்ற எனக்கு எவ்வளவு பொருத்தமோ அவ்வளவு என் சிறிய தந்தையும் மகான் கண்டராதித்த சோழரின் உத்தம திருப்புதல்வருமான மதுராந்தக தேவருக்கும் பொருத்தமாகும் அல்லவா என்று கேட்டார். புலவர் ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார். சபையில் இருந்தவர்கள் அத்தனை பேரின் கண்களும் சுந்தர சோழரின் மறுபக்கத்தில் அடக்க ஒடுக்கத்துடன் அமர்ந்திருந்த மதுராந்தக தேவரின் மீது திரும்பின. இப்போதுதான் புதிதாக பார்ப்பது போல் மதுராந்தகரை அவர்கள் கூர்ந்து கவனிக்க தொடங்கினார்கள். இதற்கு இடையில் மாறுவேடம் பூண்டிருந்த ஆழ்வார்க்கடியான் மண்டபத்தின் ஒரு மூலைக்கு அவனை அழைத்துச் சென்ற சின்ன பழுவேட்டரையரிடம் கவலை தரும் ஒரு செய்தியை கூறினான். பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளைச் சேர்ந்தவளும் படகோட்டி முருகையனின் மனைவியுமான ராக்கம்மாள் என்பவளை மகுடாபிஷேக வைபவத்துக்காக வந்து கூடியிருந்த கூட்டத்திடையே ஆழ்வார்க்கடியான் பார்த்தான். எதற்காக இங்கே அவள் வந்திருக்கிறாள் என்பதை அறியும் பொருட்டு அவளை பின்தொடர்ந்து சென்றான். சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு அருகில் ஜனக்கூட்டத்தில் அவள் மறைந்து விட்டாள். ஆழ்வார்க்கடியான் அங்கேயே நின்று அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்த போது அவள் மறுபடியும் வெளியே வந்தாள். அவளுடன் இன்னொரு பெண் இடுப்பில் ஒரு குழந்தையுடன் சென்றாள். அந்த இன்னொரு பெண் சின்ன பழுவேட்டரையரின் மகளைப் போல் தோன்றவே ஆழ்வார்க்கடியான் இன்னது செய்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் திகைத்தான். கொஞ்ச தூரம் அவளை தொடர்ந்து போய் தெரிந்து கொள்ளலாம் என்று அவளை தொடர்ந்து போனான். அவன் பின்தொடர்ந்து வருகிறான் என்பதை ராக்கம்மாளும் கவனித்திருக்க வேண்டும். அவள் திடீரென்று கூட்டத்துக்கு மத்தியில், ஐயோ, இந்த ஆள் எங்களை தொந்தரவு செய்கிறான், பெண்களை தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்கிறான் என்று கூச்சலிட்டாள். உடனே அங்கு நின்ற ஜனங்களில் பலர் ஆழ்வார்க்கடியானை சூழ்ந்து கொண்டு அவனை கண்டிக்க தலைப்பட்டார்கள். தன்னை சூழ்ந்து கொண்ட ஜனத்திரளை சமாதானப்படுத்திவிட்டு ஆழ்வார்க்கடியான் வெளியேறுவதற்குள் ராக்கம்மாளும் இடுப்பில் குழந்தையோடு கூடிய மற்றொரு பெண்ணும் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்தில் ஒரு மூடு பல்லக்கில் குழந்தையுடன் இருந்த அந்த பெண் பல்லக்கில் ஏறிக்கொண்டிருப்பதை கண்டான். பல்லக்கில் அந்த பெண் ஏறியதும் பல்லக்கும் குதிரைகளும் விரைந்து போகத் தொடங்கின. அந்த செய்தியை கோட்டை தளபதியிடம் உடனே தெரிவிப்பது முக்கியமானது என்று கருதி ஆழ்வார்க்கடியான் பட்டாபிஷேக மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தான். ஆழ்வார்க்கடியான் விளக்கி கூறிய பிறகு சின்ன பழுவேட்டரையர் அவனுடைய வார்த்தைகளில் பூரண நம்பிக்கை கொண்டார். தன்னுடைய மகளாகிய பழைய மதுராந்தகன் மனைவியை பற்றி அவருக்கு முன்னமே கவலை இருந்து வந்தது. திருமலை கூறிய செய்தி அவருக்கு திகிலை விளைவித்து மனக்குழப்பத்தையும் உண்டாக்கிவிட்டது. தாம் தன் அரண்மனைக்கு சென்று உண்மையை அறிந்து வருவதாகவும் தாம் அவசரமாக போக நேர்ந்ததை பற்றி முதல் மந்திரி அனிருத்தர் மூலம் சுந்தர சோழருக்கும்
பொன்னியின் செல்வருக்கும் அறிவிக்கும்படியும் பணித்துவிட்டு சின்ன பழுவேட்டரையர் அந்த மண்டபத்திலிருந்து வெகு வேகமாக வெளியேறினார். அப்போது பொன்னியின் செல்வர் சக்கரவர்த்தியின் பக்கம் திரும்பி நின்று கம்பீரமான குரலில் கூற ஆரம்பித்தார். தந்தையே, நம் கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையர் ஏதோ மிக அவசரமான காரியமாக வெளியே செல்கிறார். அது காரணமாக இந்த மகுடாபிஷேக வைபவம் தடைப்பட வேண்டியதில்லை. இச்சபையில் இன்னும் பல பெரியோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இந்த பொற்கிரீடத்தையும் உடைவாளையும் செங்கோலையும் தங்கள் ஆகி வந்த கரத்தினால் தொட்டு ஆசி கூறியிருக்கிறார்கள். ஆகையால் இனி என்னுடைய கரத்தினால் நானே எடுத்து இம்மணிமகுடத்தை சூடிக்கொண்டாலும் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அதற்கு முன்பு நான் தங்களிடையே ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளப் போகிறேன். நம் குலத்து முன்னோர்கள் அனைவரும் போர்க்களத்தில் புறமுதுகிடாத வீரர்கள் என்று புகழ் பெற்றது போலவே நீதி நெறியிலிருந்து அணுவளவும் தவறாதவர்கள் என்ற புகழையும் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழியில் வந்தவனாகிய நான் நீதி நெறிக்கு மாறாக நடக்கலாகுமா? இன்னொருவருக்கு நியாயமாக உரிய பொருளையோ பதவியையோ நான் அபகரிக்கலாமா? நம் ஆஸ்தான புலவர் நம் குல முன்னோர்களை பற்றி அழகான சந்தக்கவியில் பாடி வந்தபோது அவர்கள் அனைவரும் என் மனக்கண் முன்னால் வந்து தரிசனம் அளித்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து, குமாரா, நீ இந்த சிங்காதனத்தில் ஏறுவதற்கு உரியவனாக என்ன வீரச் செயல் புரிந்தாய் சொல் என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு மறுமொழி சொல்ல தயங்கினேன். பிறகு, சோழ குலத்து முதல்வர்களே, நீங்கள் செய்த அரும்பெரும் செயல்களில் 1000ல் 1 கூட நான் செய்யவில்லை. உங்கள் ஆசையுடன் இனிமேல்தான் அத்தகைய காரியங்களை செய்ய போகிறேன். வீராதி வீரர்களாகிய நீங்களே பார்த்து மெச்சும்படியான தீரச் செயல்களை புரிந்து உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெறப்போகிறேன் என்று என்னுடைய குலத்து முன்னோர்களிடம் நான் தெரிவித்ததும் அவர்களும் முகமலர்ந்து எனக்கு ஆசி கூறினார்கள். பொன்னியின் செல்வர் இவ்வாறு ஆவேசமாக பேசியதை கேட்டு கூட்டத்தில் இருந்தவர்களெல்லாம் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார்கள். பிறகு சுந்தர சோழர், மகனே, சோழ குலத்து வீர புகழை நீ வளர்ப்பதற்கு நான் தடை சொல்லுவேனா? அல்லது இந்த சபையில் உள்ள பெரியவர்கள்தான் தடை சொல்லப் போகிறார்களா என்று கேட்டதும் மீண்டும் அந்த சபையில் வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கம் எழுந்தது. தந்தையே, தாங்களும் இச்சபையோரும் தடை சொல்ல மாட்டீர்கள். நான் வெற்றியடைய வேண்டும் என்று ஆசி கூறி வழி அனுப்புவீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் என்னுடைய உள்ளத்தில் நிம்மதி வேண்டும். நேர்மையற்ற காரியம் எதையும் நான் செய்யவில்லை. என் குலத்து முன்னோர்கள் அங்கீகரிக்க முடியாத செயல் எதையும் நான் புரியவில்லை. பிறருக்கு உரியதை நான் ஆசையினால் அபகரித்து விடவில்லை என்ற உறுதியை நான் அடைய வேண்டும். இப்போது இன்னொருவருக்கு உரிமையாக வேண்டிய சிங்காதனத்தை நான் அபகரித்து கொண்டேன் என்றால் அதனால் இந்த சோழ குலத்துக்கு எத்தனை அபகீர்த்தி உண்டாகும். அதை நினைத்து நானும் என் வாழ்நாளெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பேன். வேறு எந்த பெரிய காரியத்திலும் மனதை செலுத்த முடியாது, உற்சாகமாக செய்யவும் முடியாது. பொன்னியின் செல்வர் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போது வெகு நேரம் தலை குனிந்து நிமிராமல் இருந்த மதுராந்தகத்தேவர் பொன்னியின் செல்வரை அண்ணாந்து பார்த்து ஏதோ சொல்வதற்கு பிரயத்தனப்பட்டார். அதற்குள் பொன்னியின் செல்வர் சக்கரவர்த்தியிடம், தந்தையே, சின்ன பழுவேட்டரையர் இன்னும் திரும்பி வரவில்லை. அதனால் என்ன? குறிப்பிட்ட வேளையில் முடிசூட்டு விழாவை நானே நடத்தி விடுகிறேன். விஜயாலய சோழர் முதல் நம் முன்னோர்கள் அணிந்து வந்த இந்த மணிமகுடத்தை தாங்கள் எனக்கு அளிக்க உவந்தீர்கள். பொதுமக்கள் அனைவரும் அதை அங்கீகரித்தார்கள். ஆகையால் இந்த கிரீடம் இப்போது என்னுடைய உடைமையாகிவிட்டது. என் உடைமையை நான் என் இஷ்டம் போல் உபயோகிக்கும் உரிமை உண்டல்லவா? என்னை விட இந்த கிரீடத்தை அணிய தகுந்தவர் இங்கே இருக்கிறார். என்னை விட அவர் பிராயத்தில் மூத்தவர். இந்த சோழ ராஜ்யத்துக்கு என்னை விட அதிக உரிமை அவருக்கு உண்டு. அவர் என் உயிரை ஒரு தடவை காப்பாற்றினார். என் நண்பரின் உயிரையும் காப்பாற்றினார். இந்த சோழ குலத்துக்கு நேர்வதற்கு இருந்த பெரும் விபத்து நேரிடாமல் தடுத்தார். இப்படிப்பட்ட சிறப்பான காரியம் எதுவும் நான் இதுவரையில் இந்த நாட்டுக்கு செய்ததில்லை. ஆகையால் இந்த மணிமகுடத்தை மகான் கண்டராதித்தரின் குமாரரும் என் சிறிய தந்தையுமான மதுராந்தகத்தேவரின் தலையில் சூட்டுகிறேன். இவ்விதம் பொன்னியின் செல்வர் கூறிக்கொண்டே சக்கரவர்த்தியின் மறுபக்கத்தில் வீற்றிருந்த மதுராந்தகரின் அருகிலே சென்று அவருடைய சிரசில் கிரீடத்தை வைத்தார். மகுடத்தை வைக்குங்கால் மதுராந்தகர் அதை தடுக்காமல் இருக்கும் பொருட்டு வந்தியத்தேவன் முன்ஜாக்கிரதையாக அவர் பின்னால் நின்று அவருடைய தோள்கள் 2ஐயும் நட்புரிமையுடன் இறுக்கி பிடித்து கொண்டிருந்தான். ஆனால் மதுராந்தகரோ அப்படி ஒன்றும் செய்ய முயலவில்லை. அவர் மெய் மறந்து தன் வசம் இழந்து உண்மையிலேயே பித்து பிடித்தவரை போல் 4 புறமும் வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார். மணிமகுடத்தை சூட்டியதும் பொன்னியின் செல்வர், கோப்பரகேசரி மதுராந்தக உத்தம சோழ தேவர் வாழ்க என்று முழங்கினார். சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி உத்தம சோழர் வாழ்க என்று வந்தியத்தேவனும்
பெருங்குரலில் கூவினான். இத்தனை நேரமும் பிரமித்து போய் நின்ற முதல் மந்திரி அனிருத்தர் முதலியவர்கள் அனைவரும் இப்போது கோப்பரகேசரி மதுராந்தக சோழர் வாழ்க என்று முழங்கினார்கள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி உணர்ச்சி மிகுதியால் பேசும் சக்தியை அடியோடு இழந்திருந்தபடியால் தன் கையில் இருந்த மலர்களை உத்தம சோழர் மீது தூவினார். மதுராந்தக உத்தம சோழருக்கு மணிமகுடம் சூட்டப்பட்ட சிறிது நேரத்துக்குள்ளே அந்த செய்தி தஞ்சை வீதிகளில் கூடியிருந்த மக்களிடையே பரவிவிட்டது. அது விரைவாக பரவுவதற்கு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் பெரிதும் காரணமாக இருந்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட பட்டத்து யானையின் மீது பொன்மயமான அம்பாரியில் மதுராந்தக உத்தம சோழர் பவனி கிளம்பியதும் எல்லா சந்தேகங்களும் மக்களுக்கு தீர்ந்துவிட்டன. இமயமலை சிகரத்தில் புலிலட்சணையை பொறித்த கரிகால் பெருவளத்தானை பொன்னியின் செல்வர் மிஞ்சிவிட்டார் என்றும், தியாக சிகரத்தில் இவர் தமது லட்சணையை அழியாத வண்ணம் பொறித்து விட்டார் என்றும் அறிஞர்கள் கூறி மகிழ்ந்தார்கள். மதுராந்தகர் தலையில் மணிமகுடத்தை சூட்டிவிட்டு பொன்னியின் செல்வர் பட்டத்து யானையை ஓட்டிக்கொண்டு செல்லும் காட்சி அவர்கள் உள்ளத்தை பரவசப்படுத்திவிட்டது. ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சிரித்து கொண்டும் வாழ்த்தி கொண்டும் மக்கள் ஒரே கோலாகலத்தில் தங்களை மறந்து ஆழ்ந்திருந்தார்கள். அப்போது அரண்மனை மேலிருந்து மலர் மாறி பொழிந்தது. யானைப்பாகா, யானைப்பாகா என்ற இனிய குரலும் கேட்டது. பொன்னியின் செல்வர் அண்ணாந்து பார்த்தபோது வானதியின் புன்னகை மலர்ந்த முகம் அங்கே தோன்றியது. பெண்ணே, அஞ்ச வேண்டாம். மதுராந்தக உத்தம சோழரின் தர்மராஜ்யத்தில் யானையும் புலியும் கலந்து உறவாடும், பூனையும் கிளியும் கொஞ்சி குலாவி கூடி விளையாடும் என்றார் பொன்னியின் செல்வர். அத்தியாயம் 89. வசந்தம் வந்தது. மதுராந்தக உத்தம சோழரின் முடிசூட்டு விழா நடந்து 1.5 மாதத்துக்கு மேலாயிற்று. சோழ நாட்டு மக்கள் அகமும் முகமும் மலர்ந்து விளங்கினார்கள். வயல்களில் விளைந்திருந்த செந்நெல்லை அறுவடை செய்து களஞ்சியங்களிலே கொண்டு போய் சேர்த்தாகிவிட்டது. ஆலயங்களில் வசந்த உற்சவம் நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்றன. வீதிகள் சேருமிடங்களிலெல்லாம் நாடக மேடைகள் அமைக்கப்பட்டு வந்தன. இந்த இனிய காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டு வல்லவரையன் பழையாறை நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இந்த தடவை அவன் மறைந்தும் ஒளிந்தும் மாறுவேடம் பூண்டும் அந்த மாநகருக்குள் பிரவேசிக்கவில்லை. திறந்திருந்த பிரதான நகர் வாசல் வழியாக தங்கு தடையின்றி புகுந்து இளைய பிராட்டி குந்தவை தேவியின் அரண்மனையை அடைந்தான். இளைய பிராட்டி குந்தவை வானதி முதலிய தன் தோழிகள் சூழ அரண்மனை வாசலுக்கு வந்து அவனுக்கு முகமன் கூறி வரவேற்றாள். நெடுந்தூரம் பிரயாணம் செய்து வந்த களைப்பு தீர்ந்த பிறகு தன்னை அரண்மனை உத்தியான வனத்தில் வந்து சந்தித்து பிரயாண விவரங்களை கூறும்படி சொல்லிவிட்டு சென்றாள். வந்தியத்தேவன் இளைப்பாறுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. விரைவிலேயே உத்தியான வனத்துக்கு சென்றான். அங்கே இளைய பிராட்டி அவன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஒருவரையொருவர் சந்திப்பதில் யாருக்கு அதிக ஆர்வம் என்று சொல்ல முடியாமல் இருந்தது. ஒருவரிடம் ஒருவர் பல செய்திகளை கேட்டு அறிவதில் ஆவல் கொண்டிருந்தார்கள். ஐயா, தாங்கள் சென்றிருந்த காரியத்தில் பூரண வெற்றி அடையவில்லை என்று அறிகிறேன். அது உண்மையா என்று கேட்டாள் இளைய பிராட்டி. உண்மைதான் தேவி. இதுவரையில் நான் ஏற்றுக்கொண்ட எந்த காரியத்திலேதான் பூரண வெற்றி அடைந்திருக்கிறேன் என்று வல்லவரையன் கூறி பெருமூச்சு விட்டான். அப்படி சொல்ல வேண்டாம் ஐயா. என் தம்பியை ஈழ நாட்டிலிருந்து கொண்டு வந்து சேர்த்தீர்கள் அல்லவா? அச்சமயம் அருள்மொழிவர்மன் வந்ததினால்தானே இதுவரைக்கும் சோழ நாடு தப்பி பிழைத்தது என்றாள் குந்தவை. அருள்மொழிவர்மருக்கு அனாவசியமான அபாயத்தை உண்டாக்கி அவரை கடும் குளிர்ஜுரத்துடன் குற்றுயிராக கொண்டு வந்து சேர்த்தேன். அதுவும் பூங்குழலி மகாராணியின் உதவியினால்தான். சேந்தன் அமுதனிடமும் பூங்குழலியிடமும் என் நண்பரை ஒப்புவித்து நாகப்பட்டினத்துக்கு அழைத்து போகும்படி சொன்னபோது அவர்கள் தஞ்சைபுரிக்கு வந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் சிங்காதனம் ஏறி மணிமகுடம் சூட்டிக்கொள்ளப் போகிறார்கள் என்று நான் கனவிலும் கருதவில்லை. வந்தியத்தேவன் இப்படி கூறியதும் உத்தம சோழ சக்கரவர்த்தியின் உயிரை காப்பாற்றி கொடுத்தவர் தாங்கள்தான் என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை. அவரும் மறந்துவிடவில்லை. பெரிய பழுவேட்டரையருக்கு பதிலாக தங்களை சோழ நாட்டின் தனாதிகாரியாக்கி விட வேண்டும் என்று உத்தம சோழர் விரும்பினார். குந்தவை இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே நல்ல வேளை தப்பித்தேன் என்றான் வல்லவரையன். அது என்ன அப்படி சொல்லுகிறீர்கள்? இச்சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி பதவி சாமானியமானதா? முதல் மந்திரி பதவியை காட்டிலும் மாதண்ட நாயகர் பதவியை காட்டிலும் அது பெரியதாயிற்றே. தனாதிகாரியின் தயவு இல்லாமல் சக்கரவர்த்தி கூட எந்த காரியமும் செய்ய முடியாதே என்றாள் குந்தவை. தேவி, பெரிய பழுவேட்டரையரின் பாதாள பொக்கிஷ நிலவரையில் ஒரு முறை நான் ஒளிந்திருக்க நேர்ந்தது. அங்கே கும்பல் கும்பலாக கொட்டியிருந்த பொற்காசுகளின் ஒளியில் ஒரு சிலந்தி பூச்சியின் வலையை பார்த்தேன். இறந்து போன மனிதனின் மண்டை ஓட்டு எலும்பையும் பார்த்தேன். இனிமேல்
அந்த பொக்கிஷ நிலவரை பக்கமே போகக்கூடாது என்று அன்றைக்கே நான் தீர்மானித்துக் கொண்டேன். வந்தியத்தேவன் இப்படி கூறியதும் இளைய பிராட்டி புன்னகை புரிந்துவிட்டு, தாங்கள் தனாதிகாரியானாலும் பொக்கிஷ நிலவரைக்கு போக வேண்டிய அவசியம் வராது. அந்த நிலவரையில் இருந்த பொருட்களை எல்லாம் செலவு செய்து பெரியதொரு கடற்படை உருவாக்க, கப்பல்கள் கட்ட அருள்மொழி தீர்மானித்து விட்டான். புதிய சக்கரவர்த்தியின் அனுமதியையும் பெற்றுவிட்டான் என்றாள். புதிய சக்கரவர்த்தியும் அவருடைய பட்ட மகிழ்ச்சியும் அருள்மொழிவர்மருடன் கோடிக்கரைக்கு சென்றிருப்பதாக தஞ்சையில் அறிந்தேன். ஆமையா, அவர்கள் போகும்போது தங்களையும் உடன் அழைத்து போக முடியவில்லையே என்று மிக்க வருத்தப்பட்டு கொண்டு போனார்கள். தேவி, நான் அதை பற்றி வருத்தப்படவில்லை. இப்போது கூட கோடிக்கரை போய் அவர்களுடன் சேர்ந்து கொள்வேன். அருள்மொழிவர்மர் நான் இல்லாத சமயம் பார்த்து கொடும்பாளூர் இளவரசியை கல்யாணம் செய்து கொண்டது பற்றித்தான் வருந்துகிறேன். ஐயா, அந்த கல்யாணத்துக்கு அவர்கள் அவசரப்படவில்லை, நான் தான் அவசரப்பட்டேன். என் தந்தையும் தாயும் காஞ்சிக்கு புறப்பட்டு போக விரும்பினார்கள். அவர்கள் புறப்படுவதற்குள் திருமணம் நடந்துவிட வேண்டும் என்று சொன்னேன். இதனால் கொடும்பாளூர் பெரிய வேளாரின் மனமும் நிம்மதியடைந்தது. மகுடாபிஷேக தினத்தில் திடீரென்று தங்கள் நண்பர் உத்தம சோழரின் தலையில் சோழ நாட்டு கிரீடத்தை வைத்தது பெரிய வேளாருக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தது. இப்போது இந்த திருமணத்தால் அவருடைய மனம் சற்று ஆறுதல் அடைந்திருக்கும். குந்தவை இப்படி கூறியதும் வந்தியத்தேவன், தேவி, இளவரசர் மதுராந்தகரின் தலையில் மணிமகுடத்தை சூட்டியது தங்கள் மனதிற்கு உகந்த காரியம்தானே என்று கேட்டான். ஆமையா, இதை காட்டிலும் எனக்கு உகந்த காரியத்தை இனி யாரும் செய்ய முடியாது. என் தம்பிக்கு தாங்கள் இக்காரியத்தில் உதவி செய்ததற்கு மிக்க நன்றி. ஆரம்பத்தில் நானும் அருள்மொழி முடிசூட வேண்டும் என்றே ஆசைப்பட்டேன். ஆனால் என் தோழி வானதி அத்தகைய சபதம் செய்த பிறகு அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டேன். மேலும் தமையன் கொலை செய்யப்பட்டு மாண்ட உடனே தம்பி சிங்காதனம் ஏறினால் உலகத்தார் என்ன நினைப்பார்கள்? ஆம் தேவி, இலங்கை ராஜவம்சத்தில் நடந்திருக்கும் பயங்கரமான செயல்கள் அருள்மொழிவர்மருக்கு இது விஷயத்தில் பெரிய கலக்கத்தை உண்டாக்கியிருந்தன. என்னை காப்பாற்றுவதற்காகவே சோழ சிங்காதனத்தில் ஏற அவர் உறுதி கொண்டிருந்தார். நல்ல வேளையாக பெரிய பழுவேட்டரையர் அந்த குற்றத்தை தன் பேரில் போட்டுக்கொண்டு என் மீது அந்த வீண்பழி விழாமல் காப்பாற்றினார். வந்தியத்தேவன் இப்படி கூறியதும், பாவம், அந்த கிழவர் ஒருவர் இல்லாதபடியால் சோழ நாடே வெறிச்சோடி போனதாக தோன்றுகிறது என்றாள் குந்தவை. ஆம் தேவி, தமையனை தொடர்ந்து தம்பியும் போய்விட்டதை நினைத்து பார்த்தால் மிக்க வருத்தமாயிருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். ஐயோ, சின்ன பழுவேட்டரையரும் இறந்தே போய்விட்டாரா? அது நிச்சயம்தானா என்று கேட்டாள் குந்தவை. நான் அவரிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்ட போது அவருக்கு உயிர் இருக்கத்தான் செய்தது. ஆனால் செங்குத்தான மலையிலிருந்து கீழே விழுந்து விட்டவர் எப்படி பிழைக்க முடியும்? இறந்து போயிருக்கத்தான் வேண்டும். சின்ன பழுவேட்டரையரின் மரணத்துக்கும் நானே ஒரு விதத்தில் காரணமாயிருந்தேன் என்று நினைக்கும் போது என் உள்ளம் துடிக்கிறது என்றான் வந்தியத்தேவன். ஐயா, அதை பற்றியெல்லாம் எனக்கு விவரமாக சொல்லுங்கள். மகுடாபிஷேக தினத்தன்று சின்ன பழுவேட்டரையரை சபா மண்டபத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு தாங்களும் என் தம்பியும் சூழ்ச்சி செய்தீர்கள் அல்லவா? அதிலிருந்து விவரமாக சொல்லுங்கள் என்றாள். தேவி, மதுராந்தகத்தேவருக்கு முடிசூட்டப் போவதாக முன்னாலேயே சொன்னால் அதற்கு பல ஆட்சேபங்களும் இடையூறுகளும் ஏற்படும் என்று அருள்மொழிவர்மர் எண்ணினார். அதனால் ஆட்சேபனை கிளப்பி தடை செய்யக்கூடிய எல்லாரையும் ஒவ்வொருவராக வேறு வேறு காரணங்களை சொல்லி வெளியூர்களுக்கு அனுப்பி வைத்தார். தமக்கு உதவி செய்ய ஒருவர் வேண்டுமே என்பதற்காக வந்தியத்தேவனிடம் மட்டும் தனது அந்தரங்க நோக்கத்தை சொல்லியிருந்தார். இருவரும் யோசித்து திட்டங்கள் வகுத்து காரியங்களும் கவனமாக செய்து வந்தார்கள். இளஞ்சம்புவரையன் கந்தமாறன், பார்த்திபேந்திர பல்லவன், கொடும்பாளூர் வேளார் முதலியோர்களை ஊரை விட்டே அனுப்பியாகிவிட்டது. ஆனால் சின்ன பழுவேட்டரையரை ஊரை விட்டு அனுப்புவது மட்டும் சாத்தியமில்லை. அவர் கையினால் பொன்னியின் செல்வரின் சிரசில் மணிமகுடத்தை சூட்டுவது என்ற பேச்சும் ஏற்பட்டுவிட்டது. கடைசி நேரத்தில் சேந்தன் அமுதனாகிய புதிய மதுராந்தகர் தலையில் முடிசூட்டச் சொன்னால் அவர் தடை சொல்லாமல் இருப்பாரா? அவர் மறுதளித்தால் அது பெரிய அபசுகுணமாக கருதப்படும். அதிலிருந்து வேறு பல குழப்பங்களும் ஏற்படலாம். ஆகையால் முடிசூட்டுகிற சமயத்தில் அவரை மண்டபத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஏதேனும் யுக்தி செய்ய வேண்டும் என்று நண்பர்கள் இருவரும் யோசித்தார்கள். முழுவதும் திருப்திகரமான யுக்தி எதுவும் தோன்றவில்லை. இச்சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து ஒரு விசித்திரமான செய்தியை கூறினான். முடிசூட்டு விழாவை பார்ப்பதற்காக திரள் திரளாக மக்கள் வந்து கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தில் ராக்கம்மாளை ஆழ்வார்க்கடியான் பார்த்தான். விடாமல் அவளை பின்தொடர்ந்து தஞ்சை வரைக்கும் வந்தான். ராக்கம்மாள் கூட்டத்தோடு கூட்டமாக தஞ்சை கோட்டைக்குள்ளும் புகுந்து
சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனையை சுற்றி வட்டமிட்டதை கண்டதும் அவனுக்கு மிக்க வியப்பு உண்டாயிற்று. உடனே அருள்மொழிவர்மரிடமும் வந்தியத்தேவனிடமும் போய் இச்செய்தியை தெரிவித்தான். ராக்கம்மாளை சிறைப்படுத்தி விடலாமா என்று முதலில் அவர்கள் யோசனை செய்தார்கள். பிறகு சின்ன பழுவேட்டரையரின் மகளுக்கு அவள் ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் ஊகித்தார்கள். சின்ன பழுவேட்டரையரிடம் இப்போது அதை சொல்ல வேண்டாம் என்றும், முடிசூட்டு விழாவின் போது அவரை சபா மண்டபத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அதை உபயோகித்துக் கொள்ளலாம் என்றும் முடிவு செய்தார்கள். ஆழ்வார்க்கடியான் மறுபடியும் சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு அருகில் சென்றபோது ராக்கம்மாளை காணவில்லை. ஆழ்வார்க்கடியான் கூட்டத்தில் கலந்து நின்று அரண்மனை வாசலை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். 2 பெண்கள் அரண்மனையிலிருந்து வெளியில் வந்தார்கள். அவர்களில் ஒருத்தி இடுப்பில் குழந்தையையும் வைத்துக் கொண்டிருந்தாள். வந்தவர்களில் இன்னொருத்தி தலையில் முக்காடிட்டு முகத்தை பாதி மறைத்து கொண்டிருந்தாள். அவள் சின்ன பழுவேட்டரையரின் மகளாயிருக்கலாம் என்று திருமலை நம்பி ஊகித்தான். அவர்களை தடுத்து நிறுத்துவதா அல்லது எங்கே போகிறார்கள் என்று பார்ப்பதா என்பதை அவனால் நிச்சயிக்க முடியவில்லை. இதற்குள் அவர்கள் ஜனக்கூட்டத்தில் புகுந்து மறைந்து விட்டார்கள். அவர்கள் கோட்டை வாசலை நோக்கித்தான் போயிருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டு ஆழ்வார்க்கடியான் அங்கே போனான். கோட்டை வாசலுக்கு அப்பால் சிறிது தூரத்தில் வைத்திருந்த பல்லக்கில் அவர்கள் ஏறுவதையும் குதிரை வீரர்கள் புடைசூழ போவதையும் அவன் பார்த்து விட்டான். இனி சின்ன பழுவேட்டரையரிடம் இந்த செய்தியை சொல்லாமல் தாமதிக்க கூடாது என்று அவன் சபா மண்டபத்துக்கு வந்தான். அந்த சமயம் பொன்னியின் செல்வர் தமிழ் புலவரை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார். சின்ன பழுவேட்டரையரிடம் ஆழ்வார்க்கடியான் செய்தியை சொன்னதும் அவர் உடனே அவனுடன் கிளம்பினார். தனது அரண்மனைக்கு சென்று மகளை தேடினார். மகள் இல்லை என்று அறிந்து திடுக்கிட்டு போனார். திரும்பி அவர் சபா மண்டபம் வருவதற்குள்ளே மதுராந்தக உத்தம சோழ சக்கரவர்த்தி வாழ்க என்ற கோஷங்கள் கிளம்பின. சபா மண்டபத்தில் நடந்ததை அறிந்த பிறகு இனி அங்கே தமக்கு வேலை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார் அவர். சில அந்தரங்கமான ஆட்களை தம்முடன் அழைத்து கொண்டு ஓடிப்போன மகளை தேடிக்கொண்டு புறப்பட்டார். தம்முடைய புதல்வி சோழ குலத்தின் பரம்பரை பகைவர்களான பாண்டிய குலத்து ஆபத்துதவிகளுடன் சேர்வதா என்று எண்ணிய போது அவருடைய நெஞ்சம் கொதித்தது. அதை காட்டிலும் தன்னுடைய மகளை தன் கையினாலேயே கொன்று விடுவது மேல் என்று எண்ணி அவர் விரைந்து சென்றார். அன்று இரவு உத்தம சோழ சக்கரவர்த்தியின் பட்டாபிஷேக ஊர்வல வைபவங்கள் முடிந்த பிறகு ஆழ்வார்க்கடியான் நம்பி அருள்மொழிவர்மரிடம் அன்று மத்தியானம் நடந்த விவரங்களை கூறினான். அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவனோடு கலந்து யோசித்தார். ரவிதாசன் கூட்டத்தார் தந்திர மந்திரங்களிலே எவ்வளவோ கை தேர்ந்தவர்கள் என்பது அவர்கள் மூவருக்கும் தெரிந்திருந்தது. சின்ன பழுவேட்டரையரால் அவர்களுடைய தந்திரத்தை வெல்ல முடியாதென்றும், அவர்களிடம் சிக்கிக்கொண்டால் அவர் ஆபத்துக்குள்ளாவார் என்றும் அவர்கள் எண்ணினார்கள். தமது அருமை மகளையே கொல்லுவது போன்ற விபரீதமான காரியத்தை செய்யக்கூடியவர்தான் அவர் என்றும் நினைத்தார்கள். ஆகையால் சின்ன பழுவேட்டரையரை காப்பாற்றி அழைத்து வருவதற்கும், பாண்டிய நாட்டு ரவிதாசன் கூட்டத்தார் எங்கே இருக்கிறார்கள், என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து வருவதற்கும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் புறப்பட்டு போவது நல்லது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இவ்வாறு சின்ன பழுவேட்டரையர் தமது மகளையும் அவளை தம்மை அறியாமல் அழைத்துச் சென்ற சதிகாரர்களையும் பின்தொடர்ந்து போக அவர் சென்ற வழியை ஆங்காங்கே விசாரித்து கொண்டு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சென்றார்கள். கடைசியில் அவர்கள் இருவரும் மேலே குதிரையை செலுத்தி போக இயலாத மிக அடர்ந்த காட்டு பிரதேசத்தை அடைந்தார்கள். சமீபத்தில் எங்கேயோ வேறு ஒரு குதிரை கனைக்கும் சத்தம் கேட்டது. அதை தேடி பிடித்து அடைந்த போது சின்ன பழுவேட்டரையர் ஏறி வந்த குதிரை அங்கிருப்பதையும் அதை காவல் புரிய ஆள் ஒருவன் இருப்பதையும் கண்டார்கள். சின்ன பழுவேட்டரையரும் அவருடன் வந்த மற்ற மூவரும் அங்கிருந்து கால்நடையாக சென்றிருப்பதாக அந்த ஆள் தெரிவித்தான். தங்களுடைய குதிரையையும் அந்த ஆளிடம் கொடுத்து பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு நண்பர்கள் மேலே போனார்கள். வழியில் மலை மீதிருந்து செங்குத்தாக அருவி ஒன்று விழுந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். சிறிது அங்கே இளைப்பாரி விட்டு திரும்பி போக வேண்டியதுதான் என்று நண்பர்கள் தீர்மானித்தார்கள். சின்ன பழுவேட்டரையரும் அவருடன் வந்த ஆட்களும் வனவிலங்குகளுக்கு இரையாகி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். இந்த சமயத்தில் அவர்கள் எதிர்பாராத அதிசயமான காட்சி ஒன்றை கண்டார்கள். மலை மேலே அருவி எங்கிருந்து ஆரம்பமானதோ அங்கே 2 மனித உருவங்கள் தெரிந்தன. போரிட்டு கொண்டே அவர்கள் அருவி விழும் இடத்தை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை உற்று பார்த்ததில் இருவரும் தங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள்தான் என்று தெரிந்தது. ஒருவர் சின்ன பழுவேட்டரையர், இன்னொருவர் அவருடைய மகளை மணந்தவரான பழைய மதுராந்தகர். சண்டை என்ற வார்த்தையை கேட்டாலே முகத்தை சுளுக்கிக் கொண்டிருந்த மதுராந்தகர் இதற்குள் இவ்வளவு லாகவமாக வாளை கையாள கற்றுக்கொண்டு விட்டது என்ன விந்தை? காலாந்தக கண்டருடன் சரிசமமாக
அவர் கத்திச் சண்டை போடுகிறாரே! ஐயோ! காலாந்தக கண்டர் பின்வாங்குகிறாரே! உண்மையிலேயே களைப்புற்று பின்வாங்கி வருகிறாரா? அல்லது எப்படியும் தமது மருமக பிள்ளையாயிற்றே என்று தயங்கி பின்வாங்கி வருகிறாரா? எப்படி இருந்தாலும் அபாயகரமான அருவி விழும் முனையை அவர் நெருங்கி வருகிறாரே! ஐயோ! அங்கே செங்குத்தான அருவி பள்ளம் என்பது அவருக்கு தெரியாது போலிருக்கிறதே! வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் பெரும் கூச்சல் போட்டு அவருக்கு எச்சரிக்கை செய்ய முயன்றார்கள். அவர்களுடைய முயற்சி பயன்படவில்லை. ஆகவே கண்முன்னாலேயே அந்த கோர சம்பவம் நிகழ அதை அவர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டியதாயிற்று. மருமகனுடன் போரிட்டு கொண்டே சிறிது சிறிதாக பின்வாங்கி வந்த சின்ன பழுவேட்டரையர் அருவி முனைக்கு வந்து கால்கள் நழுவி செங்குத்தான அருவி பள்ளத்தில் விழுந்து விட்டார். அவருடனே போரிட்டு கொண்டு வந்த பழைய மதுராந்தகன் பாறை முனையில் வந்து எட்டி பார்த்துவிட்டு மறுகணம் மறைந்து விட்டான். இவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தவர் உயிர் பிழைப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் அந்த மகாவீரருடைய உடலையாவது பார்க்கலாம் என்று எண்ணி நண்பர்கள் இருவரும் அருவி பள்ளத்தின் அருகில் ஓடினார்கள். சின்ன பழுவேட்டரையரின் உடலை காணவில்லை. கரையில் பாறைகளின் மேல் விழுந்திருந்தால் அந்த மகாவீரரின் உடல் சின்னாபின்னமாக போயிருக்கும். ஆழமான குளத்திலே விழுந்தபடியால் அந்த கதியிலிருந்து அவர் தப்பிவிட்டார். விரைவில் அவருடைய உடலை அருவி நீர்ச்சுழல் வெளியில் கொண்டு வந்து தள்ளும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் வெளியில் வந்தார். இருவரும் விரைந்து குளத்தில் குதித்து அவரை கரையில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். முழுகியவரை உயிர்ப்பிப்பதற்கு வேண்டிய சிகிச்சைகளை செய்தார்கள். வெகு நேரத்துக்கு பிறகு சின்ன பழுவேட்டரையர் மூச்சு விட்டு கண் விழித்து பார்த்தார். அவரால் அதிகம் பேச முடியவில்லை. ஆயினும் சொல்ல வேண்டியதை சில வார்த்தைகளில் சொல்லிவிட்டார். மிக பிரயாசையின் பேரில் காலாந்தக கண்டர் அந்த மலை உச்சியை அடைந்தார். அங்கே ஏறக்குறைய 100 பேருக்கு நடுவில் அவருடைய மகள் இருந்தாள். ரவிதாசன் காலாந்தக கண்டரை தங்களுடன் சேர்ந்து கொள்ளும்படி அழைத்தான். அவருடைய மருமகனே பாண்டிய நாட்டுக்கு உரியவன் என்றும் அவனுக்கு பட்டம் கட்டப் போவதாகவும் சேர மன்னனும் இலங்கை அரசன் மகிந்தனும் புதிய பாண்டியனுக்கு உதவி செய்ய முன்வந்திருப்பதாகவும் கூறினான். அவர்களுடைய உத்தேசங்களை அறிவதற்காக முதலில் சின்ன பழுவேட்டரையர் ரவிதாசன் கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவர்களை சதிகாரர்கள் என்று குற்றம் சுமத்திவிட்டு தன்னுடைய மகளை தன்னுடன் அனுப்பிவிடும்படி கேட்டார். உம்முடைய மகள் உம்முடன் வந்தால் அழைத்து போகலாம் என்றான் ரவிதாசன். சின்ன பழுவேட்டரையர் மகளுடைய முகத்தை பார்த்தார். அவள் தன் கணவனுடைய கதி தனக்கும் ஆகட்டும் என்று கூறி அவருடன் வர மறுத்துவிட்டாள். உன்னை இவர்களுடன் விட்டு போவதை காட்டிலும் என் கையினாலேயே கொன்று விடுகிறேன் என்று கூறி காலாந்தக கண்டர் வாளை ஓங்கினார். அதுகாரும் மறைவாக இருந்த மதுராந்தகன் அச்சமயம் திடீரென்று தோன்றி, என் மனைவியை கொல்லுவதற்கு நீ யார் என்று கூறி வாட்போர் செய்ய தொடங்கினான். இதனால் காலாந்தக கண்டருக்கு சிறிது திகைப்பு உண்டானது. தன் மருமகனை தன் கையினாலேயே கொன்று தன் மகளை கைம்பெண்ணாக்குவது நியாயமா என்ற எண்ணம் அவருடைய மனதில் உதித்துவிட்டது. இந்த குழப்பத்தினால் அவரால் தீவிரமாக போர் செய்ய முடியவில்லை. யோசித்துக் கொண்டே பின்வாங்கினார். பின்னால் அருவி பள்ளம் இருப்பது தெரியாமல் அதில் விழுந்து விட்டார். இதையெல்லாம் தட்டு தடுமாறி சொல்லி முடித்துவிட்டு, இனி நான் உயிர் பிழைக்கப் போவதில்லை. என் முடிவு நெருங்கிவிட்டது. என்னை இங்கேயே விட்டுவிட்டு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். சேர நாட்டின் மீதும் ஈழ நாட்டின் மீதும் உடனே சோழப்படை படையெடுத்து செல்லட்டும். பொன்னியின் செல்வரை மதுரைக்கு அழைத்துச் சென்று சோழ பாண்டியன் என்ற அபிஷேக பெயரை சூட்டி பட்டம் கட்டச் செய்யுங்கள். இந்த 3 காரியங்களையும் உடனே செய்யாவிட்டால் சோழ சாம்ராஜ்யத்துக்கு பேரபாயம் உண்டாவது நிச்சயம். உடனே விரைந்து செல்லுங்கள் என்று காலாந்தக கண்டர் கூறினார். அவரை இந்த நிலையில் அனாதையாக விட்டுவிட்டு போக நண்பர்களுக்கு மனம் வரவில்லை. ஆகையால் இருவரில் ஒருவர் அவரை பார்த்து கொள்வதென்றும் இன்னொருவர் தஞ்சைக்கு போவது என்றும் தீர்மானித்தார்கள். இருவரில் வேகமாக குதிரை விடக்கூடியவன் வந்தியத்தேவன் என்பதால் அவனே அங்கிருந்து புறப்பட வேண்டியதாயிற்று. அத்தியாயம் 90. பொன்மழை பொழிந்தது. வந்தியத்தேவன் ஆனைமலை காட்டுக்குச் சென்று தான் அறிந்து கொண்டு வந்த வரலாற்றை கூறி முடித்தான். ஐயா, நீங்கள் கூறிய வரலாறு மிக அதிசயமாயிருக்கிறது. உண்மை நிகழ்ச்சிகள் தானா என்று சில சமயம் சந்தேகமும் ஏற்பட்டது. கதை புனைந்து கூறுவதில் தாங்கள் கெட்டிக்காரர் என்பதை நான் அறிவேன். அதிலும் தாங்கள் அடிக்கடி பேச்சை நிறுத்தி மேலும் கீழும் பார்த்துவிட்டு பேச்சை தொடங்கிய போது என்னுடைய சந்தேகம் அதிகமாயிற்று என்றாள் குந்தவை. வந்தியத்தேவன் மற்றும் ஒரு முறை மேலும் கீழும் பார்த்துவிட்டு குந்தவையை நோக்கினான்.
தேவி, புனைந்து சொல்வதற்கு வேறு இடங்கள் இருக்கின்றன. என்னுடைய அந்த சாமர்த்தியத்தை நான் இதுவரை தங்களிடம் காட்டியதில்லை. இடையிடையே என் பேச்சு தடைப்பட்டதற்கு இன்னொரு காரணம் உண்டு. நான் தங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது சில சமயம் தற்செயலாக தங்கள் விழிகளில் என் பார்வை பதிந்து விடுகிறது. தேவியின் கரிய கண்களில் என்ன அரிய மாயம் இருக்கிறதோ தெரியவில்லை. அது என்னை அப்படி திகைத்து நிற்கும்படி செய்துவிடுகிறது. மறுபடியும் நான் சமாளித்துக் கொண்டு பேச்சை தொடங்குகிறேன் என்றான். அதை கேட்டு குந்தவையின் இதழ்கள் விரிந்தன, கன்னங்கள் குழிந்தன, கண்கள் சிரித்தன. ஐயா, என்னுடைய கண்களில் மாயம் எதுவும் இல்லை. சில காலமாக நான் மையிட்டுக் கொள்வதை கூட விட்டுவிட்டேன். என்னுடைய கண்களில் தாங்கள் தங்களுடைய உருவத்தைத்தான் பார்த்திருப்பீர்கள். அதுதான் தங்களை திகைப்படைய செய்திருக்கும். இப்போதெல்லாம் என் கண்கள் திறந்திருந்தாலும் கண்ணிமைகள் மூடியிருந்தாலும் தாங்கள் என் முன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்கள் உருவம் எப்போதும் என் கண்களில் பொலிகிறது. இந்த அதிசயத்தின் காரணம் என்ன என்று தங்களால் சொல்ல முடியுமா என்று குந்தவை கேட்டாள். அதை கேட்டு வந்தியத்தேவனின் மெய் சிலிர்த்தது. தழுதழுத்த குரலில், தெரியவில்லையே தேவி என்றான். தெரியாவிட்டால் நான் சொல்லுகிறேன். தங்களிடத்திலேதான் அப்படி ஏதோ ஒரு மாய மந்திர சக்தி இருக்கிறது. சோழ குலத்தை பழிவாங்க வந்த வைர நெஞ்சம் கொண்ட நந்தினியின் உள்ளமும் தங்களைக் கண்டு சஞ்சலம் அடைந்து விட்டதல்லவா என்றாள் குந்தவை. தேவி, சற்று முன்னால் அமுதினும் இனிய வார்த்தையை கூறி என்னை பரவசப்படுத்தினீர்கள். அதே மூச்சில் அந்த கொடிய விஷநாகத்தின் பெயரை ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஐயா, நந்தினி சோழ வம்சத்தாருக்கு குலதெய்வமாகிவிட்ட மந்தாகினி தேவியின் மகள். என் அருமை சகோதரன் அருள்மொழியை பலமுறை காப்பாற்றிய தேவியின் மகள். என் தந்தையை சதிகாரனுடைய வேலுக்கு இரையாகாமல் காப்பாற்றி தன்னுடைய உயிரை பலி கொடுத்த மாதரசியின் மகள். ஆம் தேவி, ஆனால் அந்த சதிகாரனுடைய வேலை எரிய தூண்டியவளே அவள்தான். ஆதித்த கரிகாலருக்கு யமனாக வந்தவளும் அவள்தான். வீராதி வீரராகிய பெரிய பழுவேட்டரையரின் மதியை மயக்கி பொம்மை போல் ஆட்டி வைத்தவளும் அவள்தான். ஆமையா, இவை எல்லாம் தெரிந்திருந்தும் அவளை என்னால் வெறுக்க முடியவில்லை. வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு பழி வாங்கவே அவள் இவ்வளவும் செய்தாள். எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வெற்றியும் அடைந்தாள். அவள் வீர மரக்குலத்து பெண். அவள் இப்படியெல்லாம் செய்வதற்கு நானும் காரணமாயிருந்தேன் என்பதை நினைத்தால் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவளுடைய குழந்தை பிராயத்தில் அவளை பழையாறையிலிருந்து நாங்கள் விரட்டி அடித்தோம். தேவி, தாங்கள் நல்ல காரியம்தான் செய்தீர்கள். தங்களுடைய நெஞ்சிரக்கத்தின் மிகுதியால் அவள் சோழகுல பகைவனுடைய மகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வீரபாண்டியனுடைய மகன் சோழர் வீட்டில் வளர்ந்து அதனால் விளைந்த பிரச்சனைகள் போதாதா? வீரபாண்டியனுடைய மகளும் சோழர் வீட்டில் வளர்ந்து ஆதித்த கரிகாலரை திருமணம் புரிந்து கொள்ள நேர்ந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? மிக்க நன்மையாக முடிந்திருக்கும் ஐயா. இந்த இரண்டு பெருங்குலங்களின் பகைமை தீர்ந்து இரு குலமும் ஒரு குலமாகி இருக்கும். ஆனால் நந்தினி வீரபாண்டியனின் மகள் என்பது உண்மைதானா என்று கேட்டாள் குந்தவை. நந்தினி அவ்வாறு ஆதித்த கரிகாலரிடம் கூறியதை என் காதினால் நானே கேட்டேன். பெரிய பழுவேட்டரையரும் அதை கேட்டார். அதுதான் பெரிய பழுவேட்டரையரின் மனதை மாற்றி அவரை அகங்காரம் கொள்ளச் செய்தது. அந்த கொடிய வார்த்தைதான் இளவரசர் ஆதித்த கரிகாலரின் உயிருக்கும் யமனாக முடிந்தது. ஐயா, தங்களுக்கு நந்தினியின் உள்ளம் தெரியவில்லை. நான் அவளை நன்றாக புரிந்து கொண்டேன். அந்த துர்பாகியசாலி உண்மையில் வீரபாண்டியனிடம் அன்பு கொண்டிருக்கவில்லை. பெரிய பழுவேட்டரையரிடமும் அன்பு கொண்டிருக்கவில்லை. ஆதித்த கரிகாலனிடமும் அவளுக்கு உண்மையான நேசம் கிடையாது. அவர்களிடம் அன்பு கொண்டதாக நடித்ததெல்லாம் அவள் அரசு பீடத்தில் அமர்வதற்காகத்தான். ஆனால் தங்களை கண்டபோதுதான் அவளுடைய உள்ளத்தில் உண்மையான அன்பு உதயமானது. தங்கள் அபிமானத்தை கவர்வதற்காக அவள் எதுவும் செய்ய சித்தமாயிருந்தாள். குந்தவை இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, ஆம் தேவி, என் பேரில் இளவரசரை கொன்ற பழியை சுமத்தவும் சித்தமாயிருந்தாள். அதற்காக என்னை தஞ்சாவூர் ராஜ வீதிகளின் ஆர்ச்சந்தியில் கழுவில் ஏற்றச் செய்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டாள். அதைவிட அவளுடைய கையில் பிடித்திருந்த கத்தியினாலேயே என்னை கொன்றிருக்கலாமே. இல்லை ஐயா, தங்களை அவள் கொல்ல எண்ணியிருந்தால் அவ்விதம் செய்திருக்கலாம். அல்லது ரவிதாசன் கூட்டத்தை கொண்டு தங்களை கொல்ல செய்திருக்கலாம். பெரிய பழுவேட்டரையர் குற்றத்தை தன் பேரில் போட்டுக் கொண்டிராவிட்டால், பொன்னியின் செல்வர் குறுக்கிட்டிராவிட்டால், தங்களை உண்மையிலேயே கழுவிலேற்ற கட்டளை பிறப்பித்திருந்தால் ரவிதாசன் கூட்டத்தார் வந்து தங்களை விடுவித்துக் கொண்டு போயிருப்பார்கள். தாங்களும் ஒருவேளை இன்று ஆனைமலையின் மேல் சேர்ந்திருக்கும் கூட்டத்துடன் கலந்து கொண்டிருந்தாலும் இருப்பீர்கள். நல்லவேளை தேவி, அத்தகைய விபத்து நேராமல் கடவுள்தான் என்னை காப்பாற்றினார்
என்றான் வந்தியத்தேவன். ஆமையா, தங்களை மட்டுமல்ல, சோழ நாட்டையும் காப்பாற்றினார். தங்களைப் போன்ற ஒரு வீரரின் சேவை சோழ சாம்ராஜ்யத்துக்கு நஷ்டமாகாமல் காப்பாற்றினார். சோழ நாட்டை நாலாபுரமும் புதிய அபாயங்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதாக தாங்களே சொன்னீர்களே என்றாள் குந்தவை. அது உண்மைதான் தேவி. ரவிதாசனுடைய சூழ்ச்சி திறன் அதிசயமானது. பாண்டிய நாட்டு சிங்காதனத்துக்கு அவன் உரிமையாளர் 2 பேரை உண்டாக்கிவிட்டான். முன்னே ஒரு சிறு குழந்தைக்கு கொள்ளிடக்கரை காட்டில் பாண்டிய மன்னன் என்று பட்டம் சூட்டினான். அந்த பராங்குசன் நெடுஞ்செழியனுடன் இப்போது அமரபுஜங்கன் நெடுஞ்செழியன் ஒருவனும் சேர்ந்து விட்டான். அது யார் அமரபுஜங்கன் நெடுஞ்செழியன் என்று குந்தவை கேட்டாள். நமது பழைய மதுராந்தகரின் பெயர் இப்போது அதுதான். சின்ன பழுவேட்டரையர் அருவிப்பள்ளத்தில் விழுந்ததும் மலை உச்சியில் பாண்டியன் அமரபுஜங்கன் நெடுஞ்செழியன் வாழ்க என்று எழுந்த கோஷம் அந்த பெரிய அருவி விழும் சத்தத்தையும் அடக்கி கொண்டு எழுந்தது. ஐயா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் தாங்களும் என் சகோதரனும் சேர்ந்து உத்தம சோழரின் தலையில் மணிமகுடத்தை சூட்டினீர்கள். தற்சமயம் சோழ சாம்ராஜ்யத்தின் பாரத்தை வகிப்பது அவ்வளவு எளிதான காரியமாக தோன்றவில்லையே. அருள்மொழிக்கு ஆற்றல் உண்டு. ஆனால் அவன் வயதில் சிறியவன், அனுபவம் இல்லாதவன். சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கி வந்த 2 பெரும் வைரத் தூண்கள் பழுவூர் அரசர்கள் போய்விட்டார்கள். பெரியவர் நம்மை விட்டே சென்று விட்டார். தாங்கள் சொல்வதை பார்த்தால் சின்ன பழுவேட்டரையரும் பிழைத்து வருவது கஷ்டம்தான் என்று தோன்றுகிறது. சம்புவரையரும் அதே நிலையை அடைந்து விட்டார். மலையமான் முன்னமே முதுகிழவர். கொடும்பாளூர் பெரிய வேளாரின் நிலையும் ஒரு நிலையில் இல்லை. இனிமேல் ராஜ்ய விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்று கூறி அவர் இங்கிருந்து போய்விட்டார். அருள்மொழிக்கு உதவி செய்ய இப்போது துணைவர்கள் வேண்டும். தோள் வலிவும் அறிவு திறமையும் வாய்ந்த உற்ற நண்பர்கள் அவனுக்கு வேண்டும். குந்தவை இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே நல்ல வேளையாக பல்லவ பார்த்திபேந்திரர் இருக்கிறார் என்று சொன்னான் வந்தியத்தேவன். ஐயா, அவருடைய துணையும் வலிமையும் அருள்மொழிக்கு கிடைக்கும் என்று சொல்லுவதற்கில்லை. அவரை ஊரை விட்டு அனுப்பிவிட்டு உத்தம சோழருக்கு முடிசூட்டியதில் அவருக்கு கோபம். அதை காட்டிலும் அருள்மொழி தங்கள் அந்தரங்க தோழராக தங்களை பாவிப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. தேவி, அவருடைய கோபத்துக்கு நியாயம் இருக்கிறது. சோழ குலத்துக்கு அவர் எவ்வளவோ தொண்டு செய்திருக்கிறார். நானோ புதிதாக வந்தவன். அவரிடம் நான் வேண்டுமானால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வந்தியத்தேவன் இப்படி கூறியதும் குந்தவை சிறிது யோசித்துவிட்டு, தாங்கள் அப்படி செய்தால் அது எரிகிற தீயில் எண்ணெய் விட்டது போல் ஆகும் என்று கூறினாள். அவரை சமாதானப்படுத்துவதற்கு வேறு வழி இல்லையா தேவி என்றான் வந்தியத்தேவன். அவரே அந்த வழியை குறிப்பிட்டார். என் தந்தையிடமும் தமது விருப்பத்தை தெரிவித்தார். ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது சக்கரவர்த்தியை பொறுத்ததல்ல, அவருடைய மகளை பொறுத்தது. அவருடைய மகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள். ஆமையா, சிவாலயத்துக்கு மலர் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தவர் திடீரென்று சிங்காதனம் ஏறி மணிமகுடம் சூடிக்கொண்டதை பார்த்ததும் பல்லவ குல தோன்றலுக்கு பொறுக்கவில்லை. கடலில் படகு விட்டு கொண்டிருந்தவள் சிங்காதனம் ஏறியதும் அவருக்கு சகிக்கவில்லை. பழைய பல்லவ நாட்டுக்கு தன்னை சுதந்திர மன்னனாக்கி சிலாசாசனம் எழுதும் உரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த உரிமையை கொடுக்க என் தந்தையும் சம்மதித்து விட்டார். அத்துடன் பல்லவகுமாரர் நிற்கவில்லை. முன்னொரு சமயம் பல்லவ அரசகுமாரி சோழகுமாரன் ஒருவனை மணந்து கொண்டாளாம். அதற்கு ஈடாக சுந்தர சோழரின் குமாரியை தனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் கோரினார். குந்தவை இப்படி கூறியதும் வந்தியத்தேவனின் முகம் மிக்க மனவேதனையை காட்டியது. அதை மறைத்துக் கொள்வதற்காக அவன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். அதை பார்த்து குந்தவையின் முகம் புன்சிரிப்பால் மலர்ந்தது. வேண்டுமென்றே அவள் மேலே ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள். சற்று பொறுத்து வந்தியத்தேவன், அதற்கு சக்கரவர்த்தி என்ன விடை கூறினார் என்று கேட்டான். அதற்கு சக்கரவர்த்தி எப்படி பதில் கூற முடியும்? அது அவர் மகளின் விருப்பத்தை பொறுத்ததல்லவா? சக்கரவர்த்தி தன் மகளை கேட்டார். அவள் பார்த்திபேந்திரனை கைப்பிடிக்க சம்மதமில்லை என்று சொல்லிவிட்டாள். ஏன் ஏன் என்று வந்தியத்தேவன் கேட்ட குரலில் அடங்காத ஆர்வம் ததும்பியது. சக்கரவர்த்தி திருமகள் காரணம் எதற்காக சொல்ல வேண்டும்? இருந்தாலும் ஒரு காரணத்தை கூறினாள். தெய்வ பொன்னி நதி பாயும் புனல் நாட்டை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு போக விருப்பமில்லை என்று கூறினாள். குந்தவை இப்படி கூறியதும் அது ஒன்றுதானா காரணம் என்று கேட்டான் வந்தியத்தேவன். வேறு காரணமும் இருக்கலாம். அதில் அக்கறை உள்ளவர்களுக்கல்லவா சொல்ல வேண்டும். ஏனோ தானோ என்று கேட்பவர்களிடம் எதற்காக சொல்ல வேண்டும் என்றாள் குந்தவை. தேவி, அளவில்லாத சிரத்தையுடனும் ஆர்வத்துடனும் கேட்கிறேன் என்று வந்தியத்தேவன் கேட்டதும், அவ்வளவு சிரத்தையும் ஆர்வமும் உள்ளவர்கள் தாங்களாகவே அதை தெரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை.
என்றாள். குந்தவையின் முகத்தை அப்போதுதான் முதலில் பார்ப்பவன் போல் வந்தியத்தேவன் பார்த்தான். மின்னலை மின்னல் தாக்கியது. அலையோடு அலை மோதியது. சொர்க்கம் பூமிக்கு வந்தது. மண்ணுலகம் விண்ணுலகமானது. விழிக்கோணத்தில் விஷம புன்சிரிப்புடன் குந்தவை ஒரு பெண்ணின் மனதில் உள்ளதை அறிய முடியாமல் அவள் வாயினால் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஆண்மகனை பற்றி என்னவென்று நினைப்பது? சோழ சாம்ராஜ்யத்தின் பகைவர்களுடைய தந்திர சூழ்ச்சிகளை எல்லாம் அவர் அறிந்து கொள்ள முடியும் என்று எப்படி எதிர்பார்ப்பது என்றாள். வந்தியத்தேவன் சற்று நேரம் மேலும் கீழும் பார்த்துவிட்டு, தேவி, பழம்பெரும் பல்லவ குலத்தில் வந்த பார்த்திபேந்திரன் கோரிய அதே கோரிக்கையை தங்குவதற்கு ஒரு குடிசை நிழலும் இல்லாத அனாதை வாலிபன் கேட்டால் அதை பற்றி சக்கரவர்த்தி என்ன நினைப்பார் என்று கேட்டான். அவர் என்ன நினைத்தாலும் தன் மகளுடைய விருப்பம் என்னவென்று கேட்பார். அதன்படியே பதில் சொல்லுவார் என்றாள் குந்தவை. தேவி, சக்கரவர்த்தியின் திருக்குமாரி என்ன பதில் சொல்லுவாள் என்றான் வந்தியத்தேவன். இப்படி சுற்றி வளைத்து கேட்டு கஷ்டப்படுவது எதற்காக? சக்கரவர்த்தியிடம் நேரில் கேட்டு பார்த்து விடலாமே. பதில் உடனே தெரிந்துவிடப் போகிறது என்றாள் குந்தவை. அது எப்படி கேட்க முடியும் தேவி? ஈழம் முதல் வேங்கி வரையில் ஒரு குடை நிழலில் ஆளும் மன்னர் மன்னனின் திருமகளை தனக்கு மனம் செய்து கொடுக்கும்படி ஊரும் பேரும் இல்லாத வாலிபன், உற்றார் உறவினரற்ற அனாதை சிறுவன் எப்படி துணிந்து கேட்க முடியும் என்றான் வல்லவரையன். ஐயா, என் தந்தை எனக்கு ஒரு சுயம்வரம் நடத்தி அதற்கு இந்த பரந்த தேசத்தில் உள்ள அத்தனை அரசகுமாரர்களையும் அழைத்திருந்தாரானால் என் கையில் உள்ள மாலையை அவர்கள் யாருடைய கழுத்திலும் போட்டிருக்க மாட்டேன். தஞ்சை கோட்டையிலிருந்து தப்பி ஓடி வந்து பழையாறை ஆலய பட்டரின் துணையுடன் ஓடமேறி ஓடையை கடந்து அரண்மனை தோட்டத்துக்குள் புகுந்து என்னை தனிமையில் சந்தித்த அனாதை வாலிபர் அத்தனை அரசகுமாரர்களுக்கு மத்தியில் எங்கேயாவது இருக்கிறாரா என்றுதான் நான் தேடுவேன். அவருடைய கழுத்திலேதான் என் கையில் உள்ள சுயம்வர மாலையை போடுவேன். குந்தவை இப்படி கூறியதும் வந்தியத்தேவனுடைய செவிகளில் 1000 கிண்கிணிகள் ஒலித்தன. வானத்திலிருந்து பொன்மழை பொழிந்தது. இதுவரையில் உட்கார்ந்திருந்த வந்தியத்தேவன் எழுந்து நின்றான். குந்தவை தொடர்ந்து கூறினாள். ஐயா, ஒன்று மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போகும் இடங்களில் எத்தனையோ அபாயங்களுக்கு உட்படுவீர்கள். எவ்வளவோ போர்க்களங்களில் போர் செய்வீர்கள். பகைவர்கள் வஞ்சக சூழ்ச்சியால் தங்களை மேலுலகம் அனுப்ப முயற்சிப்பார்கள். அப்படி ஏதாவது தங்கள் உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் இந்த தொல் பெருமை வாய்ந்த சோழ குலத்தில் ஒரு இளவரசி கல்யாணம் ஆவதற்கு முன்னாலே கைம்பெண் ஆவாள். இதை மறந்து விடாதீர்கள் என்றாள். தேவி, அப்படி ஒன்றும் நிச்சயமாக நேராது. நான் தான் அமுதம் உண்டு அமரனாகிவிட்டேனே. இனி எனக்கு மரணம் இல்லை. இந்த விரிந்து பறந்த உலகத்தில் நான் எங்கே போனாலும் எத்தனை கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் ஒரு நாள் கட்டாயம் திரும்பி வருவேன். திரும்பி வந்து தங்களை கரம் பிடித்து மணந்து கொள்வேன். இந்த என் மனோரதம் நிறைவேறும் வரையில் என்னை யமன் நெருங்க மாட்டான். அமுதம் உண்ட அமரனாகவே நான் இருப்பேன். இவ்விதம் வந்தியத்தேவன் தன் வாழ்க்கையில் என்றும் பேசி அறியாதவாறு பேசிவிட்டு உட்கார்ந்தான். இளைய பிராட்டி மெய் மறந்து அவன் முகத்தை பார்த்த வண்ணம் இருந்தாள். அப்போது அக்கா, அக்கா என்று வானதியின் குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். வானதி விரைந்து அவர்கள் அருகில் வந்து, அக்கா, இவருக்கு ஒரு அவசர ஓலை வந்திருக்கிறது. மணிமேகலையின் தமையன் கந்தமாறனிடமிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே ஓலையை நீட்டினாள். அத்தியாயம் 91. மலர் உதிர்ந்தது. வந்தியத்தேவன் ஓலையை வாங்கி படித்தபோது அவனுடைய முகத்தில் கவலை குறி தோன்றியது. அதை 2 பெண்மணிகளும் கவனித்தார்கள். என்ன செய்தி? கந்தமாறன் என்ன எழுதியிருக்கிறான் என்று இளைய பிராட்டி ஆர்வத்துடன் கேட்டாள். தாங்களே படித்து பாருங்கள் தேவி என்று வந்தியத்தேவன் ஓலையை குந்தவையிடம் கொடுத்தான். ஓலையில் பின்வருமாறு எழுதியிருந்தது. என் அருமை தோழனாகிய வல்லவரையன் வந்தியத்தேவனுக்கு, நான் உனக்கு செய்த குற்றங்களையும் இழைத்த அநீதிகளையும் மன்னித்துவிட்டு என் சகோதரி மணிமேகலையை கடைசி முறை பார்ப்பதற்காக உடனே புறப்பட்டு வந்து சேரவும். இளஞ்சம்புவரையன் கந்தமாறன். குந்தவை அதை படித்துவிட்டு, ஒரு விதத்தில் இது நல்ல செய்திதான். மணிமேகலை அகப்பட்டு விட்டாள் என்று தெரிகிறது என்றாள். அது என்ன? மணிமேகலை எங்கே போயிருந்தாள் என்று வந்தியத்தேவன் வியப்புடன் கேட்டான். செம்பியன் மாதேவி மணிமேகலை தன்னுடன் இருக்கட்டும் என்று எவ்வளவோ சொன்னார். சம்புவரையர் அதற்கு இணங்கவில்லை. தன்னுடைய புதல்வி தன்னுடன் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்துச் சென்றார். வழியில் வீரநாராயணபுரத்துக்கு அருகில் இரவு நேரத்தை கழிப்பதற்காக கூடாரம் போட்டுக்கொண்டு தங்கினார். மறுநாள் பொழுது விடிந்து பார்த்தால் மணிமேகலையை காணவில்லையாம். ஒருவேளை இங்கே திரும்பி ஓடி வந்து விட்டாளோ என்று பார்ப்பதற்காக
ஆள் அனுப்பினார். இங்கே வரவில்லை என்று நாங்கள் சொல்லி அனுப்பினோம். அது முதல் எங்களுக்கெல்லாம் ஒரே கவலையாக இருந்தது. ஒருவேளை வீரநாராயண ஏரியில் விழுந்து உயிரையே மாய்த்து கொண்டிருப்பாளோ என்று நினைத்து வருந்தினோம். நாலா திசைகளிலும் ஆட்கள் தேடிக் கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்தது. கந்தமாறனுடைய ஓலையிலிருந்து மணிமேகலை இருக்குமிடம் தெரிந்து அவளை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது. தேவி, அவளை நான் போய் பார்ப்பதில் என்ன பயன் இருக்கிறது? அவள் என்னை எப்படியும் தெரிந்து கொள்ளப் போவதில்லை என்றான் வந்தியத்தேவன். இருந்தாலும் தாங்கள் அவசியம் போக வேண்டும், கடைசி முறையாக என்று கந்தமாறன் எழுதியிருக்கிறான். அதன் பொருள் என்னவோ தெரியவில்லை என்றாள் குந்தவை. வந்தியத்தேவன் பழையாறையிலிருந்து வீரநாராயணபுரத்துக்கு ஒரு நாள்தான் பிரயாணம் செய்தான். அவனுடைய உள்ளத்தில் பழைய நினைவுகள் குமுறிக் கொண்டிருந்தன. என் தங்கையை நீ மறந்துவிடு, பெரிய இடத்தில் அவளை கொடுக்கப் போகிறோம் என்று கந்தமாறன் சொன்னதும் வந்தியத்தேவன் உண்மையாகவே மணிமேகலையை மறந்துவிட முயன்றான். இளைய பிராட்டியை அவன் சந்தித்ததும் அதற்கு துணையாயிருந்தது. ஆனால் மணிமேகலையோ தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. பாவம், பச்சை குழந்தையைப் போன்ற உள்ளம் அவளுக்கு. உண்மையிலேயே அவள் குழந்தைதான். அவளை கடைசி முறையாக பார்ப்பதற்கு வரவும் என்று கந்தமாறன் எழுதியிருப்பதன் பொருள் என்ன? ஒருவேளை ஒருவேளை ஆஹா, அந்த எண்ணமே எவ்வளவு வேதனையை தருகிறது. வந்தியத்தேவனுடைய எண்ணங்களின் வேகத்தை ஒட்டி அவன் ஏறியிருந்த புரவியும் வேகமாகச் சென்றது. வந்தியத்தேவன் வீரநாராயண ஏரியை அணுகினான். செங்குத்தாக உயர்ந்த ஏரிக்கரையின் மேல் குதிரையை லாகவமாக ஏற்றினான். அப்போது ஏரிக்கரையோரமாக நின்ற ஒரு படகு அவனுடைய கண்களை கவர்ந்தது. அந்த படகில் இருப்பவர்களில் ஒருவன் கந்தமாறன் என்பதையும் அவன் தெரிந்து கொண்டான். உடனே அந்த இடத்தை நோக்கி குதிரையை விரைந்து செலுத்தினான். நண்பா, சீக்கிரமாகவே வந்துவிட்டாய். மிக்க வந்தனம். இன்று வராமல் நாளைக்கு நீ வந்திருந்தால் ஒருவேளை மணிமேகலையை உயிருடன் பார்த்திருக்க முடியாது என்றான் கந்தமாறன். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு வந்தியத்தேவன் கலங்கி போனான். கந்தமாறா, மணிமேகலையின் உயிருக்கே ஆபத்தா? அது எப்படி? அவளுடைய சித்தந்தானே தவறிவிட்டது. அதுவும் உன்னையும் என்னையும் பற்றித்தானே என்று தத்தளிப்புடன் கேட்டான் வந்தியத்தேவன். நண்பா, இப்போது மணிமேகலையின் சித்தம் தெளிந்துவிட்டது. ஆனால் இன்னும் எத்தனை நேரம் உயிரோடு இருப்பாளோ தெரியாது. உன்னை பார்க்கும் வரையில் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தெய்வங்களையெல்லாம் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்றான் கந்தமாறன். வந்தியத்தேவனும் கந்தமாறனும் சென்ற படகு நீராழி மண்டபத்தை நெருங்கிவிட்டது. யாழிசையும் மெல்லிய குரலில் பாட்டிசையும் கேட்டது. வந்தியத்தேவன் கந்தமாறனை நோக்கினான். ஆம் நண்பா, மணிமேகலைதான் யாழிசையுடன் பாடிக்கொண்டிருக்கிறாள் என்றான் அவன். பாடல் முடிகிற வரையில் வந்தியத்தேவன் படிக்கட்டிலேயே காத்திருந்தான். முடிந்தவுடன் படிகளில் ஏறி மண்டபத்தை அடைந்தான். மணிமேகலை அவனை பார்த்ததும் யாழை கீழே உருட்டி விட்டுவிட்டு எழுந்திருக்க முயன்றாள். உடம்பில் பலமில்லாமையால் கால்களை ஊன்றி நிற்க முடியாமல் தள்ளாடி விழப்பார்த்தாள். வந்தியத்தேவன் பாய்ந்து சென்று அவள் கீழே தரையில் விழாமல் தாங்கிக் கொண்டான். மெல்ல மெல்ல அவளை உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டான். மணிமேகலையை தன் மடியில் சார்த்தி கொண்டான். மணிமேகலை அடிக்கடி அவன் முகத்தை அண்ணாந்து பார்த்தாள். அவன் வந்தியத்தேவன் தானா, அவள் படுத்திருப்பது அவனுடைய மடியில்தானா என்பதை பலமுறை பார்த்து உறுதி செய்ததாக தோன்றியது. என் அண்ணன் என்னை ஏமாற்றவில்லை. இந்த சொர்க்கம் வெறும் சொப்பனமும் இல்லை. இந்த அற்புதம் பொய்யில்லை என்று அவளுடைய இதழ்கள் மெதுவாக முணுமுணுத்தன. பொய்யில்லை மணிமேகலை, பொய்யில்லை. இது நிச்சயமாக சொர்க்கந்தான். நான் வந்திருப்பது உண்மைதான் என்றான் வந்தியத்தேவன். அவன் எவ்வளவு அடக்கிக் கொள்ள பார்த்தும் முடியாமல் கண்களில் நீர் ததும்பியது. மணிமேகலையின் முகத்தில் அவனுடைய கண்ணீர் துளிகள் முத்துப்போல் உருண்டு விழுந்தன. அவனையும் அறியாமல் விம்மல் ஒலியும் எழுந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் மணிமேகலையின் இதழ்கள் குவிந்தன. கண்ணிமைகள் மூடின. முகத்தில் தவழ்ந்த தெய்வீக சோபை குன்றியது. அமைதி குடிகொண்டது. நீராழி மண்டபத்தின் மேலே படர்ந்திருந்த மரக்கிளையின் மீது இளந்தென்றல் வீசியது. மரக்கிளையில் குலுங்கிய செந்நிற மலர்கள் அவள் மீது உதிர்ந்தன. மணிமேகலையின் உயிரும் அவளுடைய உடலிலிருந்து உதிர்ந்தது. அந்த உடலை பிரிந்த உயிர் எங்கே சென்றது? எவ்வளியே சென்றது? மந்த மாருதத்துடன் கலந்து சென்றதா? இளங்காற்றில் எழுந்த சிற்றலைகளின் இனிய ஓசையில் ஏறிச் சென்றதா? அல்லது கண்ணீர் பெருக்கும் கற்சிலை போல் நினைவற்று உட்கார்ந்திருந்த வந்தியத்தேவனுடைய உள்ளத்திலேதான் கலந்து போய்விட்டதா? யாருக்கும் தெரியாது. தெரிந்தாலும் சொல்ல முடியாது. ஒன்று மட்டும் நிச்சயம். வேடிக்கையும் விளையாட்டும் குறும்பும் குதூகலமும் துணிவும் துடுக்கும் துணிச்சலும் உருக்கொண்டவனாக இருந்த வந்தியத்தேவனை இனி நாம் காணப்போவதில்லை. கனிந்த உள்ளமும்
கருணையும் விவேகமும் வந்தியத்தேவனை அந்த கணத்தில் வந்து அடைந்தன. மணிமேகலை ஆகிய தெய்வம் அவன் இதய கோயிலில் குடிகொண்டாள். இனி அவன் எங்கே சென்றாலும் என்ன காரியம் செய்தாலும் அந்த தெய்வம் அவனுக்கு துணை புரியும். வல்லவரையன் வந்தியத்தேவன் நல்ல பணிகள் பல செய்ய வல்லவனாவான். அவனை அறிந்த அனைவராலும் வந்தனை செய்வதற்கு உரியவனாக விளங்குவான். வீரனே, உன்னிடமிருந்து தற்சமயம் விடை பெற்றுக் கொள்ளுகிறோம். உன் துயரம் நிறைந்த சிந்தனைகளில் நாங்கள் குறுக்கிட விரும்பவில்லை. அருள்மொழிவர்மரின் அருமை நண்பனே, நீ நீடூழி வாழ்வாயாக. வீரத் தமிழரின் மரபில் உன் திருநாமம் என்றும் நிலைத்து விளங்குவதாக. அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் முடிவடைந்தது. மணிமேகலை உயிர் துறந்த அந்த சம்பவத்தோட இந்த கதையை கதாசிரியர் முடிச்சிருக்காரு. இந்த கதையை இதுவரைக்கும் தொடர்ந்து கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். நன்றி.